இன்னைக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பத்தி நாரதர்கிட்ட வியாசர் கேட்கிறார். மகாவிஷ்ணு சொல்றீங்களா, மகாவிஷ்ணுவை பத்தி எனக்கு ஒரு இது சொல்லுங்க, எப்படி இருப்பார் சொல்லுங்கன்னு. அதுக்கு நாரதர் மகாவிஷ்ணு எப்படி இருப்பார்னு வியாசர்கிட்ட வர்ணிச்சது தான் இந்த ஸ்லோகம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. எல்லாரும் கேளுங்க, கேட்டாலே நம்மளுக்கும் அது தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் எப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காருன்றது தெரியும். பிரசன்னாதி முகம் சஸ்வத பிரசன்ன வதனே சுனாசனம் சுப்ருவம் சாரு கபோலம். கபாலம்னா தலை, கபோலம்னா கன்னம். கபோலம்னா கன்னம். சாரு கபோலம், சுரசுந்தரம், சுரதாருணம், ரமணீயாங்கம், அருணேஷ்டகணாரதம் க்ஷணாதரம், அருணேஷ்டகணாதரம், பிரணதாஸ்திரயணம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த அளவுக்கு சொல்லுது. வேகமா சொன்னா ஓடி போயிடும். புரியாம சொல்றது புரியல. அதுதான் பிரணதாஸ்திரயணம், ரிம்னம், சரண்யம், நவகருணாஸ்தவம், ஸ்ரீவத்சாங்கம், தனஸ்யாம், புருஷம், வனமாலினம், சங்கு சக்கர கதா பத்மஹி. பத்மஹின்னா தாமரையில் இருப்போம்னு அர்த்தம். பத்மம்னா தாமரை. சங்கு சக்கர கதா பத்மஹி. சதுர்புஜம், கிரீடனம், குண்டலீனம், கேயூர வலயாங்கிருதம், கௌசுபாவன கிரீவம், பீதகோசேய வாசம், காஞ்சி கலாபவத்யத்தம், ரசஸ்காஞ்சன நூபுரம், தரிசனீய தபம், சாந்தம், மனோநயவர்த்தனம், பத்னியாம், நாகமணி சேஷ்யாம், விலஸ்தியாம், சமர்ச்சிதாம், ஹகித பத்மகர்ணிகா, காபிதா, விஷ்ணிகாத்ரியம், ஆத்மன்யவஸ்திதம், ஸ்வயமானஸ்ய வதேயது, சானூராகவலோச்சனம், நேதே நைகபூதனம், மனசா ஸ்வரசைத்வம். இது பாட்டு. இதுதான் பாட்டு. இதை நம்ம நேரா சொன்னா கடகடன்னு சொல்லலாம். நான் எதுக்கு நிறுத்தி சொன்னேன்னா, உங்களுக்கு புரியணும், எழுத்தெல்லாம் புரியணுன்றதுக்காக தான் நிறுத்தி சொன்னேன். இது இன்னொரு தரம் சொல்லலாம். இன்னொரு தரம் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். இதுவே உங்களுக்கு எப்படி 25-30 நிமிஷம் ஆயிடும். அதனால இது ஒரு தரம் சொன்னது போறோம். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது உங்களுக்கு வரும். அதுல நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது எழுதிக்கிறதுனா எழுதிக்குங்க. யாராவது எழுதணும்னு நினைக்கிறவங்க பேனா பென்சில் எடுத்துக்கோ, நோட் புக் எடுத்துக்கோ, இதே எழுதிங்க. இதுல லைனா எழுதி வந்தீங்கன்னா அந்த ஸ்லோகம் ஃபுல்லா வந்துடும். இப்ப இதுக்கு அர்த்தம் சொல்றேன் பாருங்க. பிரசன்னாதி முகம்னா மலர்ந்த திருமுகம். சஸ்வத பிரசன்ன வதனம். சஸ்வதினா சதா சர்வகாலமும், எப்பயுமே. சஸ்வதின்றது எப்பயுமே. சஸ்வத பிரசன்ன வதனம், எப்பயுமே ஒளிமயமான திருமுகம். சுனாசனம், சூன்னா வெண்மை, நாசனம்னா பற்கள். சூன்னா வெண்மை, நாசனம்னா பற்கள், சுனாசனம்னா வெண்மையான பற்கள். சுப்ருவம், சுப்னா அழகு, அழகான புருவத்தை உடையவன். சுப்ருவம், அழகான புருவத்தை உடையவன். சாரு கபோலம், சாருன்னா சிவப்பு, கபோலம்னா கன்னங்கள், கபாலம்னா தலை, மண்டவோடு தலை, கபாலம்னா தலை, கபோலம்னா அந்த கன்னத்துல இருக்க அந்த இது சிக்கு, சிவந்த கண்ணங்களா. சாரு கபோலம். சுரசுந்தரம், சுரன்னா சிறந்த, சுந்தரம்னா அழகு, சிறந்த அழகுடையவன். சுரதாருணம், தாருணம்னா மூக்கு,
சிறந்த மூக்கை உடையவன். சுரதாரணம்னா சிறந்த மூக்கை உடையவன். ரமணீயாங்கம், ரமணீய பிளஸ் அங்கம்னு எடுத்துக்கணும் இதை. அதாவது ரமணீயம்ன்றது என்னன்னா அந்த அதாவது கொள்ளை கொள்ற அழகு, அதான் அங்கம். அங்கம்ன்றது உடல். ரமணீயம்னா உங்களை பார்த்த உடனே அப்படியே அப்படி இழுக்கிற அழகு பார்த்தீங்களா, கொள்ளை கொள்ளும் அழகுன்னு. அதுதான் கொள்ளை கொள்ளும் அழகான உடலை உடையவன், கொள்ளை கொள்ளும் அழகிய உடலை உடையவன் அப்படிங்கிறதாக அர்த்தம் ரமணீயாங்கம். அருணேஷ்டக்ஷணாத்தரம், அருணேஷ்டக்ஷணாத்தரம், அருணேஷ் அஷ்ட, அது அருணே அஷ்டன்னு எடுத்துக்கணும். அருணே அஷ்டக்ஷணாதரம். க்ஷணம்ன்றது வந்து நொடியில பாதி. க்ஷணாதரம் நம்ம இதெல்லாம் முதல்ல நம்ம படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கேன் நான். க்ஷணம்ன்றது என்ன நேரம் அளவுன்றதுலாம். அருணே அஷ்டாக்ஷணத்தரம். அஷ்ட க்ஷணதரம். அருணே அஷ்ட க்ஷணதரம், அருணேஷ்டக்ஷணாத்தரம் அப்படின்னு சொல்லணும். அது அருணைனா கருணை, அஷ்டன்னா 8, க்ஷணன்னா நொடி பொழுதுல பாதி, ஒரு நொடியில பாதி. தரம்னா ஏங்க, தரம்னா வந்து ஒர்க் பண்றது, அதாவது கெட்டிங் இன் டு ஃபீல்டு. அதுதான் ஒரு க்ஷணத்துல அந்த இதை நடத்தி காமிக்கிறது. அதுதான் இதுல இதுக்கு என்ன அர்த்தம்னா, நொடியில் பாதி பொழுதில் 8 விதமான கருணையையும் செய்பவன். 9 கருணை இருக்கு பெருமாள் கிட்ட. அந்த கருணையை பத்தி நான் அப்ப சொல்றேன். இந்த 9 கருணையும் தனியா இருக்கு. 8 விதமான கருணை என்னன்னா, தாய் தந்தை போல இருக்கிறது, தாய் தந்தையாய் நடந்துக்கிறது, குழந்தையாய் இருக்கிறது, நண்பனாய் இருக்கிறது, சூத்திரதாரியாய் இருக்கிறது, அர்ப்பணத்துக்கு உகந்தவனாய் இருக்கிறது, மகிழ்ச்சியை அளிப்பவனாய், மாயையால் மயக்குபவனாய், பக்தர்களை வழிநடத்தி மோட்சம் அளிப்பவனாய், பக்திக்கு கட்டுண்டவனாய். இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, கருணையை உண்டாக்கியவனான்றது. அது நவகருணை. இது அஷ்டகருணைன்றது தான். அஷ்டாட்சண, அதுதான் அருணே அஷ்டாட்ச, அருணே அஷ்டாட்சண தரம், அருணே அஷ்டாட்சண தரம். அதுதான் 8 விதமான கருணையும் ஒரு நொடி பொழுது, அரை நொடி பொழுதில் கொடுப்பவன், க்ஷண நேரத்தில் கொடுப்பவன். ரிம்னம், ரிம்னம்ன்றது பிரணவத்தின் உச்சரிப்பது. ரிம்னம்ன்றது அது இல்லை, பிரணதாஸ்திரயணம். பிரணவத்தின் மூலப்பொருளை தாசியமாக கொண்டவன், பிரணதாஸ்திரயணம் அப்படின்னு சொல்ற. பிரணதாஸ்திரயணம்னா பிரணவத்தின் மூலப்பொருளை தாசியமாக கொண்டவன்னா சேவகமாக கொண்டவன் அர்த்தம். அதுதான் ரிம்னம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரிம்னம்ன்றது வந்து பிரணவத்தின் உச்சரிப்பு. சரண்யம், சரணடைந்தவர்களுக்கு கருணை கொடுப்பவன். எந்த கருணை? நவகருணாஸ்தவம், 9 கருணை. இது இல்லாத கருணையை உடையவன்றது அந்த 8 கருணை சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். நவகருணாஸ்தவம், 9 விதமான கருணையின் வடிவமானவன், 9 விதமான கருணையின் வடிவமானவன். முதல்ல கொடுப்பவன், இங்க வந்து அவனே வடிவமானவன். ஸ்ரீவத்சாங்கம், ஸ்ரீ மகாலட்சுமி. வத்சம்னா மறு, அங்கம்னா உடல். மகாலட்சுமிக்கு பிடித்த மறுவை உடலில் உடையவன், மச்சத்தை உடையவன் அர்த்தம். ஸ்ரீவத்சாங்கம். தனசியாம், செல்வங்களை கொடுப்பவன். தனம்னா செல்வம், தனசியாம், செல்வங்களை கொடுப்பவன். புருஷம், தலைவனாக திகழ்பவன். புருஷங்கிறது என்னன்னா தலைவனாக திகழ்பவன். வனமாலினம், வனமாலினம்னா வனமாலைன்னா துளசி மாலை. வனமாலினம், துளசி மாலையை அணியப்பெற்றவன். சங்க சக்கர கதா பத்மஹி, சங்க சக்கர கதா பத்மஹி. பத்மஹின்னா தாமரையில் இருப்பவன். சங்கு சக்கர கதையோடு தாமரையில் இருப்பவன். அதாவது சங்கு சக்கர கதா, சங்கு சக்கர கதா பத்மஹி. சங்கு சக்கரம் கதையோடு தாமரையில் இருப்பவன். சங்கு சக்கரம் கதையோடு தாமரையில் இருப்பவன். அதுதான் சங்கு சக்கர கதா பத்மஹி, தாமரையில் இருப்பவன் அர்த்தம். அபித்யக்ஷ சதுர்புஜம். அபித்யக்ஷம்ன்றது என்னன்னா, அந்த கையில பாத்தீங்கன்னா மாம் ஏகம் சரணம்னு இதுல இருக்கும் மகாவிஷ்ணு கையில. அதை வந்து இப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும். அதான் அபித்யக்ஷம்ன்றது. அதான் அபித்யக்ஷம் சதுர்புஜம். 4 கிரகங்கள்ல ஒரு சங்கு சக்கரம் கதையோடு அபித்யக்ஷ தன்னை நாடினவர்களை வந்து சரணடைகிறவர்களை காப்பாற்றுற அந்த அபித்யக்ஷம், அந்த புஜத்தோடு 4வது கையோடு இருப்பவர். 4 கையோடு சதுர்புஜம், 4 கைகளோடு இருப்பவர். கிரீடனம், கிரீடத்தை அணிந்திருப்பவன். குண்டலீனம், காதில் குண்டலங்களை அணிந்திருப்பவன். கேயூர வளையாங்கிருதம். கேயூரம்னா கைகள்,
வளையாங்கிருதம்னா தோள்களில் அணியும். கேயூர வளையாங்கிருதம். கேயூர வளையாங்கிருதம்னா தோல் அணிகிற தோல் வலை. தோல்ல அணிகிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, தோல் வலை. அதுதான் அதுக்கு பேர் தான் கேயூர வளையாங்கிருதம். கேயூரம்னா கைகள், வளையாங்கிருதம்னா தோள்கள் அணியும் அந்த அணிகளை நாக்கோட்டுன்னுவாங்க. இதுல எங்க இதுல நாக்கோட்டுன்னுவாங்க. தோல் வலைன்னு இல்லையா தமிழ்ல, அதுதான். அழகிய கைகளில் தோள்களில் தோல் வலையை அணிபவன், அணிந்திருப்பவன். கௌஸ்துப வரணக்கிரீவம். கௌஸ்துப வரணக்கிரீவம். கௌஸ்துபம்னா கௌஸ்துப மணி. கௌஸ்துபன்றது ஒரு மணி. அந்த மணி வந்த கதை நான் அப்புறம் சொல்றேன். உடைய மாலை, கௌஸ்துப மணியை உடைய மாலையை வரண கிரீவம், கிரீடத்தில் சூட்டியிருப்பவன். அவனுடைய கிரீடத்துல கௌஸ்துப மணி இருக்கான். கிருஷ்ணனுடைய கிரீடத்துல, மகாவிஷ்ணுவோட கிரீடத்துல கௌஸ்துப மணி இருக்கிற மாலையை சூட்டியிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். வரணம் அதான் மாலை. கிரீவம்னா கிரீடம், வரணம்னா மாலை. கௌஸ்துப வரண கிரீடம். கௌஸ்துபன்னா கௌஸ்துப மணி, வரணம்னா மாலை, கிரீவம்னா கிரீடம். கௌஸ்துப மணியை கிரீடத்தில் அணிந்த மாலையாக அணிந்திருப்பவன். பீத கௌசேய வாசம். பீதம்னா ஆடை, கௌசேயம்னா ஆடையில ஒரு ஆடையில வருகின்ற ஒரு வாசம், மனம். அதான் பீத கௌசேய வாசம். உடலின் மனம் ஆடையில் ஒட்டுறது இல்லையா, அதனால ஏற்படும் வாசனை. அதுதான் உடலில் உள்ள மனத்தை ஆடையில் பொருந்திய அந்த மாதிரி பீத கௌசேய வாசம். உடலில் இருந்திருக்கும் ஆடையில் ஒரு உடலின் வாசனையை உடையவன். வாசனை பொருந்தி ஆடைகளை உடலில் அணிந்திருப்பவன் சொல்லலாம். ஆனா உடலுடைய வாசனைன்றதுதான் இந்த பீத கோசேய வாசனை. உடலுடைய வாசனை அந்த துணிகளில் ஒட்டுவதாகத்தான் அதுக்கு அர்த்தம். காஞ்சி கலாப வத்தியத்தம். காஞ்சி கலாப வத்தியத்தம்னா காஞ்சின்னா பொன் போன்ற. காஞ்சின்றது பொன் போன்ற. பொன், காஞ்சின்றது பொன். காஞ்சின்றது காஞ்சின்னா பொன் அர்த்தம், பொன் போன்ற. காஞ்சி கலாபம்னா சந்தனம். காஞ்சி கலாப வத்தியர்த்தம். காஞ்சின்னா பொன் போன்ற, கலாபம்னா சந்தனம், வத்தியர்த்தம் கலாப வத்தியர்த்தம்னா வாக்கியம்னா பூசிக்கிறது. சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டிருப்பவன். பொன் போன்ற நிறமுடைய சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டிருப்பவன். அதான் காஞ்சி கலாப வத்தியர்த்தம். வத்தியர்த்தம் காஞ்சி கலாப வத்தியர்த்தம்னா பொன் போன்ற நிறத்தையோட சந்தனத்தை உடலில் பூசிக்கொண்டிருப்பவன். லசஸ்காஞ்ச நூபுரம். லசஸ்னா மெளிர்றது. லசஸ்ன்றது என்னன்னா அந்த ட்விங்கிங், கிளிட்டனிங்கிறோம் இல்லையா, அதுதான் லசஸ்னா. கிளிட்டனிங் அதுதான் ஒளிர்தல். லசஸ்ன்றது ஒளிர்தல். காஞ்சனா பொன். நூபுரம்னா சிலம்பு. காலில் போட்டிருக்க சிலம்புக்கு பேர் நூபுரம். லசஸ்காஞ்சம் அதான் லசஸ்காஞ்சன லசஸ்காஞ்ச நூபுரம். லசஸ்காஞ்ச நூபுரம்னா காலில் போட்டிருக்க சிலம்பு, பொன்னாலான மிளிர்கின்ற சிலம்பு. லசஸ்காஞ்சன நூபுரம்னா பொன்னாலான மிளிர்கின்ற கால் சிலம்பை அணிந்திருப்பவன். தரிசனீய தபம். தரிசனீய தபம்னா தவம் செய்பவர்களுக்கு தரிசனம் தருபவன். உண்மையான தவம் செய்பவர்களுக்கு தரிசனம் அளிப்பவன் அப்படிங்கிற தரிசனீய தவம். சாந்தம், அமைதியே உருவானவன். சாந்தம்னா அமைதியே உருவானவன். மனோநயன வர்த்தனம். மனோநயன வர்த்தனம்னா மனோநயனா மனதினுள் ஏற்படும் ஜாடை. அதுதான் மனோநயனம்னா மனதுக்குள்ள ஏற்படுகின்ற ஜாடை. வர்த்தனம்னா நாட்டியம், மனதிற்குள் ஏற்படுகின்ற நாட்டியம். அதே மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம்னா மனதிற்குள் ஜாடையையும் நாட்டியத்தையும் உண்டு பண்ணுபவன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா மனதிற்குள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுபவன் அப்படின்னா. பத்னியாம், உத்தமமான பெண்களை படைப்பவன். பத்னியாம், மகாவிஷ்ணுவை பத்தி இவ்வளவும் சொல்றார் அவர். நாகமணி சிரேஷ்யாம். நாகமணி சிரேஷ்யாம் அப்படின்னா நாகமணின்றது நாகமணி ஒரு கல்லு. நாகமணியை சிரேஷ்யாம், சிரஸ்னா தலை, சிரேஷ்யாம்னா தலையில் அணிந்திருப்பவன். நாகமணி சிரேஷ்யாம். விலசத்யாம்னா விலஸ்னா அடையாளம், ஜீவன்களுக்கு அடையாளத்தை கொடுப்பவன். அதான் விலசத்யாம்னா ஜீவன்களுக்கு அடையாளத்தை கொடுப்பவன். சமர்ச்சுதாம். சமர்னா அர்ப்பணித்தல். சுதா என்ன மிகவும் தூய்மையான, அப்படி வச்சுக்கணும். சமர்னா அர்ப்பணித்தல்,
சுதான்னா மிகவும் தூய்மையான. அதாவது ரொம்ப அதாவது கிறிஸ்டல் கிளீன் அதுதான் மிகவும் தூய்மையான. மிகவும் தூய்மையான மனதோடு தன்னை அர்ப்பணிப்பவர்களை காப்போம் அர்த்தம் அந்த இடத்துல சமர்ச்சுதாம். அடுத்தது ஹகீத பத்ம கர்ணிகா. ஹகீத பத்ம கர்ணிகா. ஹகீதன்றது ஹிதம்னு படிக்கணும். ஹகிதம் அப்படி படிச்சுக்கணும். ஹிதம்னா இசைவான. ஹகிதம் ஹகீதன்றதுக்கு ஹகீதம்னா மிகவும் இசைவான. மிகவும் இசைவான, ரொம்பவும் பொருந்தக்கூடிய, நம்மளுக்கு வணங்கி நமக்கு ஒத்து போகக்கூடிய. ஹகீத ஹகீத பத்மம் மிகவும் மிகவும் இசைவான. ஹகீதன்னா மிகவும் இசைவான. பத்மன்னா தாமரை. பத்ம கர்ணிகா. கர்ணிகான்னா குளம் அல்லது நீர்நிலைன்னு வச்சுக்கணும். கர்ணிகாவை தான் மணிகர்ணிகான்றமே, அதான் குளம், குளத்துக்கு பேரு. அல்லது நீர்நிலைகள்ல இருக்கிற தாமரையில் போது இசையோடு இருப்பவன் அப்படின்னு. மிகவும் அமைதியான பார்க்கடலில் தாமரையில் இருப்பவன் சொல்லணும். அதான் அதுக்கு அர்த்தம். அதான் மிகவும் அமைதியான பார்க்கடலில் தாமரையில் இருப்பவன் அப்படின்னு. விஷ்ணிகாத்திரியம். விஷ்ணிகாத்திரியம். விஷ்ணுன்னா கருப்பு. விஷ்ணுனாலே கருப்பு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ்ணுன்ற பேருக்கே கருப்புன்னு தான் அர்த்தம். அதற்கு கிருஷ்ணனாலும் கருப்பு தான். விஷ்ணுன்னா கருப்புது. விஷ்ணீக ஆத்திரியம். ஆத்திரியம்ன்றது உடம்பு வீதம், ஆத்ம இந்திரியம், உடம்போட நிறம் அது. நம்ம உடல் இருக்கே, இந்த உடலோட நிறத்தை தான் ஆத்திரியம்னு. உடலோட கரிய நிறத்தை உடையவன். விஷ்ணிக ஆத்திரியம்னா கருப்பு நிறத்தை உடையவன். கருப்பு நிற உடலை உடையவன். ஆத்மன்ய வஸ்திரம். ஆத்மன்ய வஸ்திரம்னா ஆத்மாவுக்கு ஆடையாக திகழ்பவன். ஆத்மன்ய வஸ்திரம். ஆத்மா நம்ம ஜீவாத்மா இருக்கு, இதுக்கு ஆடையாக திகழ்பவன்னா என்னன்னா உங்க ஆத்மாவை காப்பாத்தி கொண்டு போறவர்னு அர்த்தம். உங்க ஆத்மாவை காப்பாத்தி உங்களை என்ன வழியில நீங்க தப்பி தவறி வேற ஏதாவது தப்பான வழிகளுக்கு போயிடாம உங்களை காப்பாத்தி சரியான வழியில உங்களை கொண்டு போறவர்னு அர்த்தம். ஆத்மன்ய வஸ்திரம். சுயமாவ வைத்தியது. சுயமாவ வைத்தியது. நான் எதுக்கு ரீதியில சொல்றேன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் இருக்காங்க. சுயம்னா தானே, வைத்தியனா வைத்தியா. வைத்தியானா மருத்துவம். சுயமாவ தானே மருத்துவம். சுயமாவ வைத்தியோ சுயமாவ வைத்தியது. தனக்கு சுயமாவ தானே. சுயம்னா தானே, வைத்தியானா மருந்து, யதுன்னா துறவி. இதுக்கு என்ன அர்த்தம்? சுயமாவ வைத்தியது. வைத்தியா ஏதுன்னா சுயமாவ வைத்தியா ஏதுன்னா ஞானிகளுக்கு தானே மருந்தாக திகழ்பவன் அர்த்தம். சுயமாவ வைத்தியா ஏது அப்படின்னா ஞானிகளுக்கு தானே மருந்தாக திகழ்பவன். அடுத்தது சானூராகவ லோச்சனம். லோச்சனம்னா அழைத்து அழிக்கிறது. லோச்சனம்ன்றது என்னன்னா லோச்சனம்ன்றது வேற. லோச்சனம்ன்றது கண்ணு. லோச்சனம்னா கண்ணு. அரவிந்த லோச்சனம் அதுதான் பேரு. அரவிந்தம்னா தாமரை, லோச்சனம்னா கண்கள். தாமரை போன்ற கண்களை விட கொண்டதான் அரவிந்த லோச்சன்றது. சாரூண ராகவ லோகனம். சாரூண ராகவ லோகனம் அப்படின்னா சானூர ராகவ லோகனம். லோகனம்னா கூப்பிட்டு அழிக்கிறது, அழைத்து அழியும்படி செய்தல், கூப்பிட்டு அழியும்படி செய்தல், அதுதான் லோகனம்னா. ஆவாலோகனம். சானூர ஆவாலோகனம் அப்படிதான் நம்ம இந்த பாட்டுக்கு. சானூர ஆவாலோகனம். லோகனம்னா கூப்பிட்டு அழிக்கிறது, ஆவாலோகம்னா துரத்தின் போய் அழிக்கிறது. சானூர் என்ற அரக்கனை துரத்தின் போய் சென்று அவன் ஒளிஞ்சிடுறான். சானூரன் ஒளிஞ்சிட கண்டுபிடிச்சு அழிக்கிறார் இவர். துரத்தின் போய் அவனை கண்டுபிடிச்சு அழிக்கிறார். அதுதான் சானூராகவ லோகனம் அப்படின்னு பேரு. அது மாதிரி போய் அழித்தவன் சானூராகவ லோகனம். சானூரன் என்ற அசுரனை துரத்தி சென்று அழித்தவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். கம்ச சானூர மர்தன வருது இல்லையா, அதான் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் ஜெகத்குரும் கிருஷ்ணாஷ்டகத்துல வரும். இதுல மறைவிடத்தை கண்டுபிடித்து அழிப்பவன். அடுத்தது நியதே நைக பூதேனம். நியதே நைக பூதேனம். நியதேன்னா விதிக்கப்பட்டது, நைகன்னா நிலையற்ற. நியதேன்னா விதிக்கப்பட்டது, நைகன்னா நிலையற்ற. நியதே நைகன்னா
நிலையற்ற. அடுத்தது பூதேனம். பூதேனம்னா சரீரம். ஆக இது மூணையும் நீங்க அப்படியே ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா விதிப்படி நம் நிலையற்ற உடலை படைப்பவன் அப்படிங்கிறதாக அர்த்தம். நீதே நெய்க பூதேனம். என்ன அருமையான பாருங்க. நீதே நெய்க பூதேனம். மனசா வரசைத்துவம். மனசா வரசைத்துவம். மனசுனா மனசு, வரசைனா ஒருநிலைப்படுத்துறது. மனசா வரசைனா மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது. மனசா வரசைத்துவம். மனசை ஒருநிலைப்படுத்தி தவமையற்றுவதற்கு நம்மை ஆசானாக விளங்குவோம்னு எடுக்கலாம். மனசா வரசைத்துவம். மனசை ஒருநிலைப்படுத்தி தவமையற்றுவதற்கான சக்தியை கொடுப்பவர். மனசா வைசிய. மனசா வைசிய வரசைத்துவம். மனசா வரசைத்துவம். மனசா வரசைத்துவம். மனசா வரசைத்துவம். மனசான்னா மனசு, வரசைத்துவம். வரசைன்னா ஒருநிலைப்படுத்துறது, துவம்னா அந்த ஒருநிலைப்படுத்தி தவமையற்றுவதற்கு நம்மளுக்கு சக்தியை கொடுப்போம்னு அர்த்தம். மனசா வரசைத்துவம் அப்படின்ட்டு இப்படி இது இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்குறார். இது ஒரு அருமையான மகாவிஷ்ணுவுக்கு என்னென்ன குணங்கள் என்னென்ன இருக்குன்றதை எவ்வளவு அழகா சொல்றாரு பார்ப்பதில். ரொம்ப அருமையான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நான் பப்ப சொல்றேன், மறுபடியும் பார்ப்போம். பிரசன்னாதி முகம் சஸ்வத பிரசன்னவதனே சுனாசனம் சுப்ருவம் சாருகபோலம் சுரசுந்தரம் சுரதாரணம் ரமணீயாங்கம் அருணேஷ்டகாட்சணத்தரம் பிரணதாஸ்திரயணம் விம்னம் சரண்யம் நவகருணாத்வம் ஸ்ரீவத்சாங்கம் தனஸ்யாம் புருஷம் வனமாலினம் சங்கு சக்கர கதா பத்மைஹி அபித்யக்ஷதுர்புஜம் கிரீடனம் குண்டலம் கேயூர வலயாங்கிருதம் கௌஸ்துபா வரணீகிரமம் கௌஸ்துபா வரணக்ரீவம் வீதகௌசேய வாசம் காஞ்சி கலாபவத்யத்தம் ரசஸ்காஞ்சன நூபுரம் தரிசனீய தூபம் தரிசனீய தபம் சாந்தம் மனோநயன வர்த்தனம் பத்னியாம் நாகமணி ஸ்ரேஷ்யாம் விலஸ்யாம் சமர்ச்சுதாம் சகித பத்மகர்ணிகா ஹகித பத்மகர்ணிகாபிதா விஷ்ணிகாத்ரியம் ஆத்மன்யவஸ்திதம் ஸ்வயமான வைத்யாயேது சாருணராகவலோச்சனம் அவலோகனம் சாருண அவலோகனம் நியமதே நைகபூதேனம் மனசா வரசைத்துவம். இது நாரதர் சொன்னது. யாருக்கு? வியாசருக்கு சொன்னது. இப்போ நான் இது இப்போ எடுத்த உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு இதுக்கு தேடி கண்டுபிடிச்சா கரெக்டாக கிடைச்ச உடனே படிக்க சொல்லிட்டேன். 2 தடவை படித்தா இது அப்படியே ஃபுல்லாக நல்லா வந்துடும். எனக்கு கொஞ்சம் தடுமாறுது. நீங்களும் நான் 2-3 தடவை நான் சொன்னதை படிச்சீங்கன்னா இல்லை கேட்டீங்கன்னா காதில் கேட்டு கூட சொன்னீங்கன்னா வந்துடும். இது வந்து நாரதர் வியாசர்கிட்ட மகாவிஷ்ணுவை பற்றி ஒரு வர்ணிச்சது. தேங்க்யூ. இன்னைக்கு இதே பெருசு. இன்னைக்கு இதோட அவ்வளோ ஓவர். தேங்க்யூ.